வணக்கம் நண்பர்களே. நாம எந்த ஒரு காரியம் செய்கிற போதும் நல்ல நேர காலம் பார்த்து செய்கிறது தான் அது நன்மை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அதில் ஏதாவது ஒரு நல்ல காரியம் நாம் செய்கிற போது ஒரு மாதத்தில் 2 பௌர்ணமிகள் அல்லது 2 அமாவாசைகள்லாம் வரும். அது தெரிஞ்சிருக்கும் சிலருக்கெல்லாம், சரிங்களா? அப்போ அந்த 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரக்கூடிய மாதங்களில் நீங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களுமே செய்யக்கூடாது. குறிப்பாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நீங்கள் செய்கிறத தவிர்த்துறது. இதுக்கு ஒரு விதிவிலக்கு இருக்கு. சித்திரை மாசத்திலையும் வைகாசி மாசத்திலையும் 2 அமாவாசைகள் வந்தாலும் 2 பௌர்ணமிகள் வந்தாலும் சுபகாரியங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு விதிவிலக்கும் இருக்கு. இதுல சித்திரை மாசத்துல மட்டும் நம்ம எந்த சுபகாரியமுமே செய்யறது இல்லை, அதனால அதை விட்டுறலாம். வைகாசியில சுபகாரியங்கள் செய்யணும். அப்ப வைகாசி மாசத்துல மட்டும் 2 பௌர்ணமிகள் வந்தாலும் 2 அமாவாசைகள் வந்தாலும் தாராளமா கல்யாணம் உட்பட எந்த ஒரு சுபகாரியமும் செஞ்சுக்குங்க. மற்ற எந்த ஒரு தமிழ் மாதங்கள்லையும் அந்த மாதிரி 2 பௌர்ணமியோ 2 அமாவாசைகளோ வந்தா எந்த ஒரு சுபகாரியமும் நீங்க செய்யாம இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அதை நம்ம தவிர்த்தது. நன்றி நண்பர்களே. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். உங்களுடைய நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.